தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அடுத்தடுத்து தமிழக அரசு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் விரிவாக்கத்திற்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு தீபாவளிக்கு முன்பாக அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. மேலும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் கடந்த ஒரு மாத காலமாக விண்ணப்பங்கள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. விரைவில் விண்ணப்பித்தவர்களுக்கான முதல் பட்டியல் வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவித்து வருகின்றனர். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் படிப்படியாக ஆய்வு செய்யப்படுகின்றன. அதன்படி தீபாவளி பரிசு இவர்களுக்கு அக்டோபர் 15ஆம் தேதி முதல் கட்டமாக பணம் அனுப்பப்படலாம் என்றும் தகவல்கள் தெரிவித்தும் வருகின்றன. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தவர்களுக்கு 45 நாட்களுக்குள் பதில் அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 28ஆம் தேதியுடன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கி 45 நாட்கள் நிறைவடைகின்றன. எனவே முதல் நாளில் அல்லது முகாம் தொடங்கிய முதல் வாரத்தில் விண்ணப்பித்தவர்கள் ஆகஸ்ட் 28 முதல் பதில்களை பெற வேண்டும். ஆனால் இவர்களுக்கான பதில்கள் அனுப்பப்படவில்லை. எனவே இவர்கள் பெரும்பாலும் அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு முன்பாக பதில்களாக பெறுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் பயனாளிகள் மற்றும் தகுதியற்றவர்கள் குறித்த தகவல்கள் சமீபத்தில் வெளியாகியது. தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையின்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் சுமார் 25 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டன. இவற்றில் மகளிர் உரிமை திட்ட நிதி உதவி கோரி 15 லட்சம் பெண்கள் விண்ணப்பித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பெறப்பட்ட அனைத்து மனுக்களும் முறையாக பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர். மனுக்கள் மீதான செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டும் வருகின்றன. அடுத்த 45 நாட்களுக்குள் இந்த மனுக்களுக்கு தீர்வு காணப்படும் என அரசு அறிவித்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் காஞ்சிபுரத்தில் நேற்று ஒருநாள் பயணமாக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகை புரிந்தார். காஞ்சிபுரத்தில் நடைபெறவுள்ள அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் திமுக கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அதன் ஒரு பகுதியில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட செவிலிமேடு பகுதியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று 17 துறைகளைச் சேர்ந்த 4997 பயனாளிகளுக்கு 253 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதேபோல் விழாவில் 3846 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டதோடு புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களும் திறந்து வைக்கப்பட்டன. மேலும் புதிய கட்டிடங்களுக்கு அடிக்கல்லும் நாட்டப்பட்டது. விழாவில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், ஒன்றிய பாஜக அரசின் அடையாளம் அடக்குமுறை, அதிமுகவின் அடையாளம் அடிமைத்தனம், ஆனால் திமுக அரசுதான் சமூக நீதிக்கான அரசு என்று குறிப்பிட்டார். மேலும் திமுக அரசின் முக்கிய திட்டங்களான மகளிர் உரிமை தொகை திட்டம், மகள் செல்லம் திட்டம் மற்றும் காலை உணவு திட்டம் ஆகியவற்றின் சாதனைகளை அவர் பட்டியலிட்டார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் 1,15,00,000 பெண்கள் பயன்பெறுவதாகவும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் 1,73,000 பெண்கள் இந்த திட்டத்தில் பயனடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மனு அளித்த பெண்களுக்கு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு கலைஞர் உரிமை தொகை திட்டம் விரைவில் அனைவருக்கும் வழங்கப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். இறுதியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அது மட்டுமில்லாமல் ஏழை பெண்களுக்கு உதவும் வகையில் தமிழக அரசு மூவலூர் ராமமிர்தம் நினைவு திட்டத்தின் கீழ் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மணமகளுக்கு 25,000 ரூபாய் நிதி உதவியும் 8 கிராம் தங்க நாணயமும் வழங்கியது. பட்டம் பெற்ற மணமகளுக்கு 50,000 ரூபாயும் 8 கிராம் தங்க நாணயமும் வழங்கப்பட்டது. இந்த திட்டம் சில ஆண்டுகளுக்கு முன் நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது பல்வேறு திட்டத்தின் கீழ் 8 கிராம் தங்கமும் நிதி உதவியும் வழங்கப்படுகிறது. குறிப்பாக தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருவதால் திருமணத்திற்கு தயாராக உள்ள பெண்களை வைத்திருக்கும் குறைந்த வருமானத்துடைய மக்கள் கடும் சிரமங்களை சந்தித்தும் வருகின்றனர். இது தொடர்பாக அரசு அதிகாரி ஒருவர் கூறியதாவது, தங்கம் விலை ஏறியதால் திருமண வயதில் உள்ள ஏழை பெண்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். இவர்களுடைய நிலைமை குறித்து உளவுத்துறையின் அறிக்கைகள் மூலம் அரசு விழிப்புணர்வு பெற்றுள்ளது. பெண்களின் ஆதரவை பெறும் நோக்கத்துடன் அரசு தற்போது புதிய நடவடிக்கைகளை பரிசீலித்தும் வருகிறது. இந்த நிலையில்தான் தீபாவளிக்கு முன்பாக 2 முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. அதேபோல் மக்கள் மனதை குளிர்விக்கும் விதமாக 2 அறிவிப்புகள் வெளியாகலாம் என்றும் கூறப்பட்டு வந்தது. அந்த வகையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்ற தகவல் வெளியானது. 1.2 கோடிக்கும் அதிகமான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தில் 3% உயர்வு விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது.
குறிப்பாக மத்திய அரசு ஆண்டுக்கு இருமுறை அகவிலைப்படி திருத்துகிறது. முதல் திருத்தம் கோழி பண்டிகைக்கு முன்னதாக ஜனவரி ஜூன் காலத்திற்கும், இரண்டாவது திருத்தம் தீபாவளியை ஒட்டி ஜூலை டிசம்பர் காலத்திற்கும் செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு தீபாவளி அக்டோபர் 20 21 தேதிகளில் வருவதால் அகவிலைப்படி உயர்வை தீபாவளி பரிசாக அரசு அறிவிக்க வாய்ப்புள்ளது. மேலும் கடந்த ஆண்டு மோடி அரசு அக்டோபர் 16 அன்று தீபாவளிக்கு சுமார் 15 நாட்களுக்கு முன்னதாக அகவிலைப்படி உயர்வை அறிவித்ததும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 7வது ஊதிய குழுவின் கீழ் அகவிலைப்படி கணக்கீடு எவ்வாறு நடைபெறுகிறது என்பதையும் பார்க்கலாம். அதன்படி சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கடந்த வாரம் பல ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை மேற்கொண்டது. அத்தியாவசிய பொருட்கள் பலவற்றின் மீதான ஜிஎஸ்டி வரியை நீக்கியதுடன் வரி விதிப்பு பிரிவுகளையும் முழுமையாக மாற்றி அமைத்துள்ளது. செப்டம்பர் 22, 2025 முதல் இந்த மாற்றங்கள் நடைமுறைக்கு வரும். அது மட்டுமில்லாமல் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் செய்த அனைவருக்கும் பணம் வழங்கப்படும் அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்தும் வருகின்றனர். மேலும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் விரிவாக்கத்திற்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு தீபாவளிக்கு முன்பாக அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த அறிவிப்பு மூலம் பல பொருட்கள் 0 ஜிஎஸ்டி வரிக்கு கீழ் வந்துள்ளன. அதாவது முன்பு 5%, 12% வரிகள் விதிக்கப்பட்ட பொருட்களுக்கு இனி ஜிஎஸ்டி கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் பல வருட கோரிக்கையை பாஜக நிறைவேற்றி உள்ளது. தீபாவளி பரிசாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. தீபாவளிக்கு முன்பாக இன்னொரு முக்கிய அறிவிப்பும் வெளியாக உள்ளது. அதேபோல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் கடந்த 1 மாத காலமாக விண்ணப்பங்கள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. விரைவில் விண்ணப்பித்தவர்களுக்கான முதல் பட்டியல் வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் படிப்படியாக ஆய்வு செய்யப்படுகின்றன. தீபாவளி பரிசாக இவர்களுக்கு அக்டோபர் 15ஆம் தேதி முதல் கட்டமாக பணம் அனுப்பப்படலாம் என்ற தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் வழக்கமாக தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக வெளியிடப்படும் இந்த அறிவிப்பு அக்டோபர் முதல் வாரத்தில் வெளியாகலாம். இந்த உயர்வுக்கு பிறகு ஊழியர்களின் அகவிலைப்படி 55%லிருந்து 58% உயரும். இந்த அதிகரிப்பு ஜூலை 2025 முதல் முன் தேதியிட்டு அமலுக்கு வரும். மேலும் அக்டோபர் மாத ஊதியத்துடன் 3 மாத நிலுவைத் தொகை வழங்கப்படும். அதேபோல் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தவர்களுக்கு 45 நாட்களுக்குள் பதில் அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 28ஆம் தேதியுடன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கி 45 நாட்கள் நிறைவடைகின்றன. எனவே முதல் நாளில் அல்லது முகாம் தொடங்கிய முதல் வாரத்தில் விண்ணப்பித்தவர்கள் ஆகஸ்ட் 28 முதல் பதில்களை பெற வேண்டும். ஆனால் இவர்களுக்கான பதில்கள் அனுப்பப்படவில்லை. எனவே இவர்கள் பெரும்பாலும் அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு முன்பாக பதில்களாக பெறுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் தமிழக அரசு தீபாவளி பரிசை தாண்டி பொங்கல் பரிசும் அறிவிக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் 2026 தேர்தல் நெருங்கி கொண்டிருப்பதால் வருகின்ற பொங்கல் அன்று அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக 2000 ரூபாய் அல்லது 3000 ரூபாய் வழங்குவதற்கான ஆலோசனையில் ஸ்டாலின் ஈடுபட உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் கொண்டாட வைத்து வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், தமிழக அரசு பொங்கல் பரிசு வழங்குவது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.